Hello students, இப்போ நம்ம problems on finding probability of a region. இதுக்கு முன்னாடி நம்ம 2 dimensional ஆரம்பிச்சதுல இருந்து just marginal functions conditional probabilities மட்டுமே தான் find out பண்ணோம். Then எக்ஸ்ட்ராவா வந்து ரெண்டு வேரியபிள்ஸும் டிபெண்டண்டா இல்ல இண்டிபெண்டன்டான்னு செக் பண்ணோம் இல்லையா. மார்ஜினல் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அது இண்டிபெண்டா டிபெண்டண்டா இருந்தா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம செக் பண்ணோம். இவ்வளவு மட்டும் தான் இதுவரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இனிமே தான் நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி x equal to 1, x less than 1, x greater than 1 probability of a region எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. அது 1 dimensionல மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம 2 dimensionல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு கான்ஸ்டன்ட் லிமிட் இருந்தா எப்படி மார்ஜினல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வேரியபிள் லிமிட் இருந்தா அதாவது எக்ஸும் ஒய்யும் கம்பைண்டா வேரியபிளா இருந்ததுன்னா எப்படி போடணுன்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம். இப்போ இங்க வந்து நமக்கு இனிமே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிள் எப்படி கொடுத்தாலும் நம்ம போடுறது எப்படின்னு தெரிஞ்சாச்சு. நான் இங்க வந்து நம்மளோட லிமிட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. லிமிட் வந்து 0 less than or equal to x less than or equal to 2, அதாவது எக்ஸோட லிமிட் வந்து 0ல இருந்து 2 வரை, ஒயோட லிமிட் 0ல இருந்து 1 வரை கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்படி இருக்கும்போது நம்மள இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா நம்ம வந்து எக்ஸுக்கு மட்டும் தான் கண்டிஷன் உண்டு. எக்ஸோட லிமிட் என்ன, ஒயோட லிமிட் என்ன, 0 less than or equal to x less than or equal to 2, ஒயோட லிமிட் 0 less than or equal to y less than or equal to 1. ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸுக்கு மட்டும் எக்ஸோட லிமிட்ல மட்டும் தான் நம்ம கண்டிஷன் இருக்கு. ஓகேவா. அப்போ எக்ஸ் வந்து 0ல இருந்து 2 வரை இருந்தாலும் நமக்கு 1க்கு அப்புறம் உள்ள லிமிட் இருந்தா போதும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் dx போட்டோம்னா எக்ஸ்க்கான லிமிட் எழுதணும் உள்ள, அதாவது இன்னர் இன்டெகிரல்ல எக்ஸுக்கான லிமிட் போடணும். dy போட்டோம்னா அவுட்டர் இன்டெகிரல்ல dy செகண்டா போட்டோம்னா அவுட்டர் இன்டெகிரல்ல yக்கான லிமிட் எழுதணும். இங்க நம்மளோட ப்ராபபிலிட்டியில yக்கு வந்து என்ன கிடையாது, கண்டிஷனே கிடையாது. அப்போ yயோட ஃபுல் லிமிட் எடுத்து என்ன பண்ணிடலாம், y dy ரெண்டாவதா போட்டிருக்கிறதுனால நான் yக்கான லிமிட்டை செகண்டா எழுதிப்பேன், அதாவது அவுட்டர்ல எழுதிப்பேன். yக்கான லிமிட் என்ன, 0 to 1. ஓகேவா. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன், dx எழுதியிருக்கேன். dx ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன்னா எக்ஸ்க்கான லிமிட் நான் எழுதணும். எக்ஸ்க்கான லிமிட் ஒரிஜினலா 0 to 2, பட் நமக்கு 0ல இருந்து வேணாம் 1க்கு அப்புறம் வந்து கண்டுபிடிச்சா போதும். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அதுதானே மீனிங், எக்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 1 நான் இதுல இருந்து கண்டுபிடிக்கணும் 1 to 2. ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அவ்வளவுதான். இப்போ ஃபங்க்ஷனை போடுங்க, லிமிட் போடுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 to 1 இன்டெகிரல் 1 to 2 f of x comma y என்ற ஃபங்க்ஷன் என்ன, x y ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 8. ஓகேவா. இன்ட்டு dx dy. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போறோம், எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போறோம். அப்போ y எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ இந்த y ஸ்கொயர் ரெண்டுலயும் காமனா இருந்தா தனியா வெளியில எடுத்து வச்சிருக்கலாம், பட் இங்க மட்டும் தான் y ஸ்கொயர் இருக்கு, இங்க இல்ல. சோ இப்போ நீங்க அப்படியே இன்டெகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயரை ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நீங்க y வந்து ஒரு 3 மாதிரி y ஸ்கொயரை 3 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்னவா இருக்குன்னு அர்த்தம், 3xன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3x இன்டெகிரேட் பண்ணா 3x ஸ்கொயர் பை 2. அப்போ y ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்து வைக்கீங்க. சப்போஸ் இங்கேயுமே y ஸ்கொயர் என்ன பண்ணலாம், காமனா வெளியில எடுத்து வச்சுக்கலாம். பட் இதுல நம்ம y ஸ்கொயர் எடுக்கும்போது இங்க 1 by y ஸ்கொயர் வரும், தேவையில்லாத வேலை. சோ இதை நம்ம வெளியில எடுக்க முடியாட்டி பிரச்சனை இல்லை, அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி பக்கத்துலயே வச்சுக்கோங்க. ஓகேவா. இன்டெகிரல் 0 to 1 இப்போ இன்டெகிரேட் பண்ண போறோம். ஓகேவா. எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டாச்சு, எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஓகேவா. பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3. ஆல்ரெடி அங்க 8 இருந்தது. ஓகேவா. இதுக்கான லிமிட் என்ன, 1 to 2 இன்ட்டு வெளியில dy இருக்கு, அதை மறக்க கூடாது. ஓகேவா. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 to 1 yக்கு சாரி நம்ம எக்ஸ் பொறுத்து இங்க இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ்க்கான லிமிட்டும் கூட, அப்ப எக்ஸுக்கு மட்டும் அந்த லிமிட்ஸை போட்டா போதும். ஸோ 2 ஸ்கொயர் பை 2 தட் இஸ் 4 by 2 பிளஸ் 2 கியூப் வந்து 8 by 3 இன்ட்டு 8னு வந்துடும். அப்ப லிமிட் போட்டாச்சா, மைனஸ் லோயர் லிமிட் போட போறேன். y ஸ்கொயர் இன்ட்டு 1 by 2 மைனஸ் 1 by 3 இன்ட்டு 8, அதாவது 24. ஓகேவா. சாரி 24 மொத்தமா எழுதிட்டேன், 3 இன்ட்டு 8னு எழுதிக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டுட்டேன் இன்ட்டு dy. ஓகேவா. இன்டெகிரல் 0 to 1 இன்ட்டு இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 2y ஸ்கொயர் இங்க 8 கேன்சல் ஆயிட்டு பிளஸ் 1 by 3 மைனஸ் y ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 by 24 இன்ட்டு dy. ஐ திங்க் கேன்சல் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பேசாம இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க மேல வந்து கேன்சல் பண்ணிக்க வேண்டாம்,
இங்கே 8 8 இருக்கட்டும், ஏன்னா எல்சிஎம் எடுக்காமல் இப்போ டேரெக்டாக போட்டுடலாம். 24 × 8 வச்சுக்கலாம், இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இன்டெக்ரல் 0 to 1, இங்கே 2y² இருக்கு, இங்கே y²/2 இருக்கு. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 வந்து எல்சிஎம்மாக எடுத்துட்டோம்னா 4y² மைனஸ் 4y² மைனஸ் y² வந்துடும். ப்ளஸ் இங்கே 24 வந்து அப்படியே ரெண்டுலேயும் காமன் தான். 24 மேலே வந்து 8 - 1 வந்துடும் இன்ட்டு dy. ஸோ த ஆன்சர் இஸ் 0 to 1 3y²/2 plus 8 - 1 is 7. 7/24 into dy. இப்போ என்ன பண்ணுங்க, y பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த எக்ஸ் பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இங்கே மறக்கக்கூடாது, இன்னொரு இன்டெகிரல் இருக்கு, dyயும் இருக்கு. ஓகேவா? அப்போ y பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணும்போது 3/2 கான்ஸ்டன்ட், y² இன்டெகிரேட் பண்ணா y³ 3. ஓகேவா? பிளஸ் 7/24 இது வந்து கான்ஸ்டன்ட், இன்டெகிரேட் பண்ணா 0ன்னு எழுதக்கூடாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணா 0 கிடைக்காது, டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் என்னன்னு கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். இங்க 7/24 இன்ட்டு dyன்னு இருக்கும், dy காமன் இல்லையா? ஸோ dy இன்டெகிரேட் பண்ணா y. ஓகேவா? எப்பயும் 0ன்னு வராது, கொஞ்சம் சுதாரிச்சு எழுதணும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. இப்போ 0 to 1 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 கேன்சல் ஆகிடும். y³/2ன்னு இருக்கும், அப்போ 1/2. yக்கு பதிலாக 1 போடும்போது 1/2 ப்ளஸ் 7/24 மைனஸ் லோயர் லிமிட் இஸ் 0. ரெண்டுலையுமே 0 தான் வரப்போகுது. இது மட்டும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 24 இஸ் எல்சிஎம். ஸோ 12 + 7, 12 + 7 இஸ் 19/24. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இங்கே போடுறது இன்டெகிரேஷன் மட்டும் நிதானமாக பொறுமையாக போட்டால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது P ஆஃப். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே வந்து P ஆஃப் y less than 1/2. yக்கு மட்டும்தான் கண்டிஷன் இருக்கு. நீங்கள் எப்பயும் போல டபுள் இன்டெகிரேஷன் dx dy போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸுக்கு கண்டிஷன் இல்லை. ஓவரால் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் எழுதிக்கோங்க. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதுதான் கொடுத்திருந்த லிமிட். ஓகேவா? இதுல நமக்கு எதுல கண்டிஷன் இல்லை, எக்ஸ்ல கண்டிஷன் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு ஃபுல் லிமிட்டை எழுதிடலாம், 0 to 2 எழுதிடலாம். ஓகேவா? இப்போ எதுக்கு மட்டும்தான் கண்டிஷன் இருக்கு, ஒய்க்கு மட்டும்தான். ஒய்யோட ஃபுல் லிமிட் வந்து 0 to 1. பட் இங்க ஒய்ல கண்டிஷன் இருக்கு, ஒய் வந்து லெஸ் தென் 1/2, அதாவது 1/2க்கு மேல இல்லாத மாதிரி. அப்போ ஒய்யோட மேக்ஸிமம் லிமிட் என்ன, 1/2. அப்போ லிமிட் எழுதியாச்சு. லோயர் லிமிட் வந்து இங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து எழுதிக்கலாம் 0. ஓகேவா? இப்படிதான் லிமிட் போடணும். இன்ட்டு f of x, y. இப்போ ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க 0 to 1/2. f of x, y ஃபார்முலா ஃபங்க்ஷன் என்ன, xy² plus x²/8. xy² plus x²/8 into dx dy. I'm sorry, நான் இன்டெகிரேஷன் போட மாட்டேன். 0 to 2 இன்டெகிரல் 0 to 1/2. இப்போ எதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம், எக்ஸை பொறுத்து. அப்போ y வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த y² இன்ட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணா முன்ன மாதிரி தான், x²/2 plus x³/3 into 8. x³/3 இந்த 8 அப்படியே எழுதிருக்கேன். between the limit 0 to 2 into dy. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டெகிரல் 0 to 1/2. எக்ஸுக்கு பதிலாக 2 போட போறோம். ஓகேவா? y² into 4/2 plus 8/3 into 8 மைனஸ் லோயர் லிமிட் இஸ் 0 தான். இங்க ரொம்ப ஈஸி இல்லையா? into dy. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 to இன்டெகிரல் 0 to 1/2 y², அதாவது 2y², இங்க 8 கேன்சல் ஆயிட்டு பிளஸ் 1/3 into dyன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணி லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட முடியல, இன்னொரு இன்டெகிரேஷன் இருக்கு. எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம், y பொறுத்து. y பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? பண்ணுங்க. 2 into y² இன்டெகிரேட் பண்ணா y³/3 plus 1/3 into 1/3 இன்டெகிரேட் பண்ணா 0ன்னு எழுதிடாதீங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணாலும் நமக்கு 0 கிடைக்காது, டிஃபரன்ஷியேட் பண்ணா மட்டும்தான் 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு dyன்னு மல்டிபிள்ல இருக்கு. அப்போ dy இன்டெகிரேட் பண்ணா y. ஓகேவா? between the limit 0 to 1/2. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 2 into 1/2 the whole cube by 3 plus 1/3 into yக்கு பதிலா 1/2 போட போறோம். ஓகேவா? லோயர் லிமிட் இஸ் 0 as usual. ஏன்னா yக்கு பதிலா 0 போட்டா ரெண்டுமே 0 தான் வரப்போகுது.
ஸோ இங்கே என்ன வரும் 2 into 1/8 into 3 வந்துருமா plus 1/6 3 into 2 6 ஓகேவா இங்க 2 கேன்சல் ஆயிடும் 4 2s are 8 so 4 into 3 இருக்கும் so 12 plus 1/6 ஓகேவா இப்போ இதுக்கு வேணா LCM எடுத்துருங்க 12 1 plus 2 so 3/12 which is nothing but 1/4 1/4 தான் உங்களோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் third question கான ஆன்சர் hello students already we have solved the first and second questions we found that the p of probability of x greater than 1 is 19/24 and the probability of y less than 1/2 is 1/4 now let's find the answer for the third question we need to find the probability of x greater than 1 given y less than 1/2 so conditional probability நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி a given b னா என்ன ஃபார்முலான்னு படிச்சோம் p of a intersection b divided by p of b அப்புறம் இது டோட்டல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி another ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம் நோ ப்ராப்ளம் இது வந்து ரெண்டு ஈவென்ட்கான ப்ராபபிலிட்டி இதுவே நம்மளோட செகண்ட் யூனிட்ல p of x given y ப்ராபபிலிட்டி of x y ன்றது ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸ் இதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது f of x, y divided by f of y ன்னு போடும் either f ன்ற ஃபங்க்ஷன் இருக்கும்போது f ன்னு வச்சு போடுவோம் p ன்னா p either இத p of x, y divided by p of y இப்படி எப்படி வேணா எழுதிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க p ன்னு ஃபங்க்ஷன் இருந்தனா p ன்னு எழுதிப்போம் இல்ல f ன்னு இருந்தனா f ன்னு எழுதிப்போம் ஓகேவா இப்போ அதே மாதிரி தான் நம்ம we need to find probability of x greater than 1 given y less than 1/2 அப்ப என்ன p of x greater than 1 y less than 1/2 p of x, y divided by p of y y ங்கிற இடத்துல என்ன இருக்கு p of y less than 1/2 ஓகேவா இதுல நமக்கு p of y less than 1/2 வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு ஓகேவா now we need to find only p of x greater than 1 y less than 1/2 that means p of x greater than 1 y less than 1/2 என்ன இதோட மீனிங் என்ன there is a condition on x as well as y also ஓகேவா so double integral as usual dx dy போட்டுறணும் f of x, y dx dy இப்போ x ஓட வேல்யூ என்ன ஒரிஜினலா 0 less than or equal to less than or equal to 2 0 less than or equal to y less than or equal to 1 x and y ஓட full limits இதுதான் இதுல நமக்கு கண்டிஷன் இருக்கு என்ன x வந்து greater than 1 னா x ஓட வேல்யூ 1 க்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்போ x ஓட மினிமம் லிமிட் என்ன 1 ஃபர்ஸ்ட் dx இருக்கிறதுனால இன்னர் சைடுல நம்ம x க்கான லிமிட் போட போறோம் x greater than 1 னாதுக்கு x வந்து 1 ல தான் ஸ்டார்ட் ஆகணும் x எங்க முடியுது 2 ல முடியுது ஓகேவா நெக்ஸ்ட் y க்கான லிமிட் y க்கும் கண்டிஷன் இருக்கு y less than 1/2 னா y ஓட அதிகபட்ச வேல்யூ அதாவது y can be maximum 1/2 only so the upper limit for y is 1/2 then y க்கு வந்து upper limit போட்டாச்சு then the lower limit for y is 0 ஓகேவா சோ இந்த லிமிட்ல நம்ம f of x, y ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட இந்த ஆன்சர் ஓகேவா சோ p of x greater than 1 y less than 1/2 equal to integral 0 to 1/2 integral 0 to integral 1 to 2 f of x, y f of x, y is here x y square plus x square by 8 into dx dy இப்போ as usual என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணணும் 0 to 1/2 ஃபர்ஸ்ட் நம்ம x பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம் so dy இப்படி வச்சுக்கலாம் x பொறுத்து இதை இன்டகிரேட் பண்ணுங்க x பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது y square constant x இன்டகிரேட் பண்ணா x square by 2 plus x cube by 3 into 8 between the limits 1 to 2 ஓகேவா so 0 to 1/2 limit substitute பண்ணுங்க y square into 4/2 plus 8 by 3 into 8 minus lower limit is y square by 2 minus x க்கு தான் லிமிட் போடுறோம் ஓகேவா அப்போ 1/3 into 8 வந்துரும் ஓகேவா into dy so which is equal to integral 0 to 1/2 இது வந்து 2 so 2y square இல்ல இப்படி கூட இருக்கட்டும் 4y square கேன்சல் பண்ண வேண்டாம் 4/2 னே இருக்கட்டும் so 4y square minus y square by 2
இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதிட்டேன் ஓகேவா. இந்த சேம் வே பிளஸ் 8 minus 1 by 3 8s are 24 into dy. இப்போ இது simplify பண்ணிடுங்க. 0 to 1 by 2 4y square minus y square is 3y square by 2 plus 7 by 24 into dy. இப்போ இதை integrate பண்ணுங்க. 3 by 2 into y square integrate பண்ணா y cube by 3 வந்துரும் plus 7 by 24 into dy ன்னு இருக்கிறதா அர்த்தம். dy integrate பண்ணா y between the limit 0 to 1 by 2. So substitute பண்ணுங்க. 3 by 2 y cube பதிலா 1 by 2 போட்டீங்கன்னா 1 by 8 by 3 plus 7 by 24 into 1 by 2 minus lower limit is 0. இதை simplify பண்ணா கிடைக்கிறதா ஆன்சர். ஸோ இங்கே 3 by 2 3 மேலே இருக்கு, இந்த 3 lower சைடில் இருக்கு. ஸோ it gets cancelled. Now 1 by 8, so 1 by 16 plus 7 by 48. Okay, wow. So if you simplify this, the LCM is 48. So 3 plus 7, 10 by 48, which is nothing but 24. 5 by 24 is the answer. Okay, wow. அவ்வளவுதான். So already இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு 1 and 2 கொடுத்ததுனால call this as equation number 3. Substitute in equation 3. Substitute in 3. What is 3 here? P of x greater than 1 given y less than 1 by 2. Formula என்ன? P of x greater than 1, y less than 1 by 2 ஓட value 5 by 24. Just 5 by 24 எடுத்து வந்து இங்க substitute பண்ணிடுங்க. Divided by P of y less than 1 by 2. P of y less than 1 by 2 என்ன? 1 by 4. 1 by 4. So which is equal to 5 by 6. Cancel பண்ணோம்னா 5 by 6 வரும். ஓகேவா? Next fourth questionக்கான answer என்ன கேட்டிருந்தாங்க? P of y less than 1 by 2 given x greater than 1. அதுதானே கேட்டிருந்தாங்க? Yes. என்ன ஃபார்முலா வரும்? P of y less than 1 by 2 comma x greater than 1 divided by P of x greater than 1. Now only we find the value for P of y less than 1 by 2 comma x greater than 1. Now only we find the value for x greater than 1. So the value for this is I'm sorry, 5 by 24, yeah, 5 by 24 and P of x greater than 1 is 19 by 24, 19 by 24. Therefore, the answer is 5 by 19. That's all. Therefore, P of y less than 1 by 2 given x greater than 1 is 5 by 19. That's all. இதுல fifth question வந்து உங்களுக்கு P of x less than y வந்து இது வீடியோ ரொம்ப லென்த்தா போகுன்றதுனால இந்த fifth question நம்ம next வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? Thank you.